கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பமான நிலையில் அங்குள்ள எல்லா தலைவர்களுடனும் நெருங்கி பழகியவர். திமுக தலைவர்களின் பேச்சு ஒன்று, செயல் ஒன்று என்ற கோட்பாட்டில் எவ்வளவு கீழ்த்தரமான முறையில் விளங்கினார்கள் என்பதை அவரது வனவாசம் என்ற நூலிலே கூறியுள்ளார். நான் சொல்லப்போவதை நீங்களும் கேட்டு அரசியல்வாதிகள் மக்களை ஏமாற்றும் கபட நாடகத்தை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சென்னையிலே அவனது நண்பர்கள் வெகு உற்சாகமான முறையிலே வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார்கள். மேடையிலே தாய்மார்களை பற்றி இரத்த கண்ணீர் வடிக்கின்ற அவர்கள் அந்த தாய்மார்களிடம் தனிமையில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை அனுபவபூர்வமாக காணும் கட்டம் ஆரம்பமாயிற்று. அந்த நாளில் திராவிட முன்னேற்றக் கழகம் பிரபல இயக்கமாக இல்லை. வாடகை கார் டிரைவர்களுக்கும் அந்த கழகத்தை பற்றியோ அதன் தலைவர்களை பற்றியோ எதுவும் தெரியாது. அவனும் ஒரு தலைவனும் ஒரு நாள் இரவு ஒரு பெரிய வாடகை காரை வைத்துக் கொண்டு பெண் வேட்டையில் ஈடுபட்டார்கள். ஒவ்வொரு இடமாக போய் பார்த்தார்கள். கடைசியில் தேனாம்பேட்டை பக்கம் உள்ள குடிசைகளின் அருகில் வாடகை கார் நின்றது. ஒரு 4-5 பெண்கள், கிராமத்து பெண்கள், வேறு பெயரில் சொல்வதானால் நாட்டு கட்டைகள், மடமடவென்று வந்து காருக்குள் ஏறிக்கொண்டார்கள். காமுகன் பசிக்கு ருசியா தெரியும். அத்தனை பேரையும் ஏற்றிக்கொண்ட வாடகை கார் நேரே சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கம் உள்ள ஓட்டலை நோக்கி புறப்பட்டது. திராவிட விடுதலை வீரர்கள் திராவிட நாடு அந்த பெண்ணிடம் இருக்கிறதா என்று தேட ஆரம்பித்தார்கள். காமக்கடலில் மூழ்கி எழுந்தார்கள். ஆனால் காரில் போவதற்கு கூட பணம் கொடுக்காமல் அவர்களை வெளியே அனுப்பிவிட்டார்கள். அன்றும் அதற்கு பிறகும் நடைபெற்ற களியாட்டங்களை ஒவ்வொன்றாக விவரிக்க தேவையில்லை. அது சுவைக்குறைவாகவும் போய்விடக்கூடும். ஆனால் சில பெண்கள் அப்போது நறுக்கு தெரித்தாற் போல் கேட்ட கேள்விகளை அவனால் மறக்க முடியவில்லை. மேடையிலே என்னென்னவோ பேசுகிறீர்கள், அதெல்லாம் ஊருக்குத்தான் உபதேசமா? நீங்களே இப்படி நடப்பதை பார்த்தால் யாரை நம்புவதென்றே தெரியவில்லை. உங்கள் கையில் நாடு கிடைத்தால் சட்டசபையெல்லாம் பெண்களாகவே இருப்பார்கள். இப்படி ஆணித்தரமான பொன்மொழிகள் பலவற்றை அவர்கள் சந்தித்த பெண்கள் உதிர்த்திருந்தார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர்கள் பலரும் ஒழுக்கமற்றவர்கள் என்றும் காமுகர்கள் என்றும் எதிர்க்கட்சியினர் குற்றம் சுமத்தும் போது அவனுக்கு கொஞ்சம் கூட கோபம் வருவதில்லை. காரணம், அதுதான் உண்மை. அரசியலையே அவர்கள் வேடிக்கையாகத்தான் நடத்தினார்கள். ஒரு விடுதலை இயக்கமானது தனக்கு வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டுப்பாடுகளை திமுக கழகம் என்றுமே வைத்துக் கொண்டதில்லை. கட்சி தொண்டும் ஒரு வகையான பொழுதுபோக்கு என்றிருந்ததால் அவனும் தன்னை அறியாமல் அதிலே மேலும் ஈடுபடத் தொடங்கினான். கட்சியினுடைய ஆரம்ப காலமான அக்காலத்திலும் ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை கேலி செய்வதே வாடிக்கையாக இருந்தது. நீ இப்படி செய்யலாமா என்று ஒருவரை கேட்டால், ஏன் அவர் மட்டும் என்ன யோகியராம் என்று வழிச்சென்று பதில் சொல்வார்கள். பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்கின்ற தொண்டர்கள் அன்றும் சரி இன்றும் சரி அவ்வளவு உத்தமமானவர்கள். அவர்களை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு பரிதாபமாக இருக்கும். இந்த தலைவர்களை நம்பியா நீங்கள் இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்று கேட்கத் தோன்றும். தவறுகளையே செய்து கொண்டிருக்கும் தலைவர்கள் அந்த உத்தம தொண்டர்களை மிரட்டுவார்கள். உள்ளூரிலே 50 ரூபாய் கொடுத்தால்தான் கூட்டத்திற்கு வருவேன் என்பார்கள். வாடகைக்காருக்கு பணம் கொடுக்கும்படி மிரட்டுவார்கள். தன் மனைவியின் தாலிச்சரட்டை விற்றுவிட்டு தலைவரின் வழிச்செலவுக்கு பணம் கொடுத்த ஒரு தொண்டனை அவன் அறிவான். ஈட்டிக்காரனிடம் எழுதி கொடுத்து கடன் வாங்கி ஒரு கூட்டத்தை நடத்தினான் ஒரு தோழன். அந்த கூட்டத்தில் பேசுவதாக இருந்த ஒரு பேச்சாளர் பணத்தையும் வாங்கிக் கொண்டு வெளியூருக்கு போய்விட்டார். கூட்டத்திற்கு அவர் வராததால் ஏமாந்த அந்த தோழன் கோவென்று அலறி அழுது கொடிகளையெல்லாம் பைத்து கீழே போட்டான். இப்படி பல நிகழ்ச்சிகளை அவன் கண்டான். ஜனநாயகத்தின் போலித்தனம் அவனுக்கு தெரியலாயிற்று. கரையான் புற்றெடுக்க கருநாகம் குடிபுகுவது போல்
நலம் நாடி பிறந்த ஜனநாயகத்தில் நாணயம் கட்டவர்கள்தான் குடியேறினார்கள். போலிகளும் பொய்யர்களும் தவிர யோக்கியர்கள் யாரும் ஜனநாயகத்தில் பெரும் புகழ் பெற முடியாதே என்று அவன் அஞ்சத் தொடங்கினான். சுயமரியாதை இயக்கம் தோன்றிய காலத்தில் எதிர்ப்புகளையெல்லாம் சமாளித்து கட்சியை வளர்த்த உத்தமர்கள் அன்று செல்வாக்கற்று கிடந்தார்கள். அரை வேக்காடுகளும் ஆர்ப்பாட்ட குடுக்கைகளுமே தலைவர்கள் என்று தம்பட்டம் முடித்துக் கொண்டு ஊர்வலம் வந்தார்கள். ஒவ்வொரு அரசியல் கட்சியிலுமே நிலைமை இதுதான். ஒழுங்காக உழைத்தவன், தியாகம் செய்தவன் எங்கேயோ கிடப்பான். அவனை ஏமாற்றி கீழே தள்ளியவன் எல்லா பதவிகளிலும் அமர்ந்து கொண்டிருப்பான். வீட்டினுடைய அஸ்திவாரம் பூமிக்குள் மறைந்து கிடப்பது போல் அரசியல் கட்சியின் அஸ்திவாரமான உத்தம தியாகிகளும் மறைந்து கிடப்பார்கள். ஆகவே ஒருவன் அரசியலில் புகழ் பெற விரும்பினால் போலித்தனமான குறுக்கு வழிகளையே தான் பெரும்பாலும் கையாண்டு தீர வேண்டும். அவனுக்கு அது தெரியாது. இப்படி சொல்லியிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் தனது வனவாசம் என்ற புத்தகத்தில். நமது கருத்து, அரசியலில் தூய்மை நெறி இல்லாதவர்கள் இருக்கும் வரை அது மக்களை ஏமாற்றும் இயக்கமாகத்தான் செயல்படும். மக்கள்தான் இதை உணர வேண்டும். நன்றி, வணக்கம்.